கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை மறந்துது தான். நேற்று கூட ஒரு பாட்டு ஒன்று போயிட்டு இருந்தேன், இந்த வெப்பாட்டியை பார்த்து பொண்டாட்டியே மறந்தேன். அப்படிதானே அப்படித்தானே இப்போ பாட்டு மறந்துடணுமா மறக்கக்கூடாதா? இப்போ ஒரு வேலையை சீரியஸாக செய்யும்போது இன்னொரு வேலை ஞாபகம் வந்தால் இந்த வேலையை சரியாக செய்ய முடியும். சோறு பொங்கும்போது குழம்பு செய்யறது எப்படின்னு யோசிச்சுருந்தா என்ன ஆகும்? சோறை வச்சுட்டு அது பொங்கினுக்கிட்டு வந்து காய் வெட்டினா அது வேறு விஷயம். அது நந்துனுக்குது, இது நந்துனுக்குது, அது நடக்கிற வரைக்கும் நமக்கு டைம் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சேன்னா. சில விஷயங்களை சீரியஸாக செய்யும்போது மறந்துடுவோம் தானே. சினிமா பார்க்கும்போது வீட்டில் பொண்டாட்டி யோசிச்சிருந்தா சினிமா எங்கே பார்ப்பேன்? அப்படித்தானே. ஒரு செயல் செய்யும்போது அந்த செயலில் ஞாபகமாக இருக்கிறதும், அந்த செயல் செய்யாத போது வேறு ஒரு ஞாபகம் வரதும், அப்படி தானே. இது இயல்பு தானே. இவங்க என்ன கேள்வின்னு புரியல எனக்கு. ஒருவேளை மறந்தே செய்யாமே விட்டுறாங்களா? ஒரு வேலை செய்யறதுனால இன்னொரு வேலையை செய்யாமையே மறந்தே விட்டுறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரியும் கூட ஒன்றா பண்ணலாம், நடக்கலாம். அதுக்கு தான் அதுதான் அவங்க என்ன எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல எனக்கு. டிஸ்டர்ப் பண்ணோம், அதான் சொல்கிறேன். பொண்டாட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா வெப்பாட்டியை பார்க்கும்போது. கரெக்ட் தானே. நான் நெட்டு வச்சு டைட் பண்ணும்போது அந்த வண்டி பஞ்சர் போடணுமே ஒன்று ஞாபகம் வந்து இதையும் போடாமல் அதையும் போடாமல் இங்கேருந்து விட்டு போய் அங்கே போய் நின்று அதில் பாதி வேலை செஞ்சு திரும்ப இது ஞாபகம் வந்து இதில் பாதி வேலை செஞ்சு, அப்படி தானே. ரெண்டையும் அரைகுறையமாக செஞ்சு ஒழுங்கமாக இல்லாமல் 10 வேலை செஞ்சு, இல்லை இட்லியும் சாப்பிட்லாம் முட்டையும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரே போராட்டமாகி, இல்லை ரசத்தையும் ஊற்றி சாம்பாரையும் ஊற்றி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி அந்த சாப்பாடு கோயின் ஆகி என்னென்ன பண்ண முடியாமல் அப்படியே வச்சு அதை பார்த்து எது இந்த மனுஷன் தான் சாப்பிட்டோன்னா வேறு என்ன சாப்பிட்டாங்களான்ற மாதிரி ஆகி. ஒரு வேலை செய்யும்போது உண்மையிலேயே நீங்கள் அதை ஈடுபாடாக செஞ்சீங்கன்னா இன்னொரு வேலை ஞாபகம் வராது, வரக்கூடாது. அதான் சரி, அது சரியான மனநிலை தான். கரெக்ட் தானே. ஆனால் இந்த வேலையில் நான் ஆர்வப்பட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி வேறு வேலையை மறந்துடுற அளவுக்கு ஆகுறேன்னா அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோனில் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன், ரிமைண்டரு, டு டூ லிஸ்ட்டு அப்படின்ட்டு. சும்மா ஒரு சீரியலை போட்டு பார்க்க போனோம், பார்த்தோம், ரொம்ப சீரியஸ் ஆகி போய் தூங்காமே விட்டோம். கரெக்ட் தானே. இன்னொரு வேலை தூங்கணும், அது வர தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டை வர கேட்டோம். தூங்கலைன்னா கேடுகிட்டு போயிடுவீங்க. முதல்ல என்ன முக்கியமான வேலை, முதல்ல எடுத்தோடனே அந்த மனுஷன் சொல்கிறாரு தூங்குக, அப்புறமா தான் தூங்க இருக்க. ஏன் தூங்கினா தான் எல்லா வேலையும், தூங்குக தூங்கி செயற்பட, தூங்க இருக்க தூங்காது செய்யும். தூங்குனா செயல்பட செய்ய முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் தூங்கினா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். தூங்கவே இல்லைன்னா என்ன ஆகும்? நேற்று அடிச்ச தண்ணிக்கு தூங்கலைன்னா என்ன ஆகுது? இப்போது இப்படி தான் பேசிக்கணும். கேள்வி ஒன்று செய்யும்போது ஒன்று ஏன் செய்ய முடியலன்னா நல்லாவா இருக்கான்? அப்போ என்ன பண்ணாதான் நடக்குது, தூங்கினாதான் கொஞ்சம் அசதியாகுது, தலைவலிக்குது, தூங்கிடணும். கரெக்ட் தானே. ஆனால் சொல்லி கொடுத்தவங்களாம் என்ன செஞ்சிடணும், வேலைங்களை சரியாரு, அடுத்த வேலையை செஞ்சுனேரு, வந்துடாமல் செஞ்சுனேரு அப்படின்னா என்ன ஆகும்? மிஷின் மாதிரி ஆகிவிட்டு இதையும் செய்யணும் அதையும் செய்யணுன்ட்டு. நம்ம வந்து ஏஐ கிடையாது, நம்ம யார் கிடையாது, ஏஐ கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வேலை செய்யணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஒன்றை ஒழுக்கமாக செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணால் செய்யணும். ஒன்றை செய்கிற ஆர்வத்தில் அதிலே நின்றக்கூடாது அப்படின்னா தன்னை என்ன பண்ணா. அப்போ அது இப்போ அந்த கேள்வியை இப்படி கேட்கலாம், ஒன்றின் மீது அதிக பற்றோ ஆர்வமோ ஆகிறதுனால நான் இன்னொரு வேலையை மறந்துடுறேன், குற்றம் தானே. அப்போ ரெண்டும் தானே செய்யணும். நான் பொண்ணு ரெண்டுக்குதுன்னா ரெண்டையும் தானே பார்க்கணும். அம்மா பொண்டாட்டிக்கிறாங்கன்னா 2 பேரையும் தான் என்ன பண்ணால் பார்க்கணும். அம்மா மேலே அதீத பாசம் வச்சு பொண்டாட்டி புறக்கணிக்கிறதோ, பொண்டாட்டி மேலே அதீத பாசம் வச்சு அம்மாவை புறக்கணிக்கிறதோ என்ன தான், குற்றம் தான். அப்போ 2 பேருக்கும் வேல்யூ புரியணும். நான் எந்த வேலையை எவ்வளோ நேரம் செய்யலான்னு யார் முடிவு பண்ணா? நீங்கள் முடிவு எடுக்கலை, யாரை? உங்களை. ஏதோ குற்றம் பார்க்கல வாந்தீங்கன்னா இப்படி தான் மாட்டின்னு முழிப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறாததுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கல. யாரை? ஒருத்தர் தண்ணியை என்ன பண்ணிக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். நான் 4லேருந்து 5 இதை பண்ணுவேன், 8லேருந்து 10 இதை பண்ணுவேன், நான் இவ்வளோ மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னு யார் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா? ஒரு வேலையை செய்யும்போது இந்த வேலைக்கு இவ்வளோ நேரம் செய்வேன், அலாரம் வச்சுட்டு செய்யணும்.
சிலதெல்லாம் ஆர்வமாக என்ன ஆகிடுவான், அந்த வேலையை செஞ்சு கொடுப்போம். பாட்டு வரும்ன்ட்டு காற்று வந்து பாட்டு எழுதலான்னு 4 வரியை எழுதுறதுக்கு 40 மணி நேரம் ஆகிட்டு இருப்போம். 3 நாளாக தூங்காம விட்டுருப்போம். புரியுதா? பொண்டாட்டி பிள்ளைய வர மாட்டிகிட்டு இருப்போம். லைட் எரிஞ்சுன்னு இருக்கும், கவிதை வரும் பாட்டு வரும்னு உட்காந்து இருப்பான். அப்புறமா என்ன ஆவான்? நிறைய பேர் வானால் வீணாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு வேலையை செஞ்சுன்னு இருக்கலான்ட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறாதவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் வேலை கச்சிடணும்னு இருப்பான். கவர்மெண்ட்லேருந்து லெட்ரு வரும், நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டுக்கிறேன், பதிவு பண்ணிட்டேன், வேலை கிடைக்கும். ஏன் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணால் வேலை கிடைக்குன்றது எவ்வளோ தூரம் உண்மையோ அவ்வளோ தூரம் கிடைக்காமல் இருக்கிறது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான், உண்மை தான். எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து லெட்ரு வரட்டும், வர கட்டி போட்டு அது வரைக்கும் என்ன பண்ணுது, இருக்கிற வேலையாக தான் ஒன்று செஞ்சுன்னு இருக்கிற வேலை பிடிச்சிட்டு எம்ப்ளாய்மெண்ட் லெட்ரு வந்து கீழ்ச்சி போட்டான் தெரியாதனமா. ஏதோ லெட்ரு இப்படி தான் தனி, எனக்கு ஒரு லெட்ரு எப்போ பார்த்தாலும் எவனும் போட்டுக்கிறான், ஊர் பேர் தெரியாமல் அமைச்சு விட்டுக்கிறானுங்க, உள்ள படிக்காமே. அப்படித்தானே? எடுத்து போட்டு முத்துக்கு தான் பார்த்து உப்பு ஊற்று கண்டுபிடிக்க முடியலன்ட்டு தண்ணியில் போட்டணும், முத்தியம் போட்டாலும் போட்டு பழகிச்சு. அது மாதிரி ஒரு செயல் செஞ்சு பழகுறதுனால நீங்கள் அதையே செஞ்சுன்னு இன்னொரு வேலை என்ன பண்ணிடுறீங்க, மறந்துடுறீங்க. அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலுமே ஒரு செயலை செய்யறதுக்கு நேரத்தை காலத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி அவ்வளோதான் அதுக்கு என்ன பண்ணும். இந்த சில பேர்லாம் இருப்பாங்க, அவனுக்கு பலம் இருக்குதுன்ட்டு போட்டு நெட்டை டைட் பண்ணுவான், அவள் தான் ஓன் அவுட் ஆகிடும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் மொத்தமாக கேஸ் கட்டு போய் ஊதிட்டு வேறு எதனா வெல்டு வச்சு தான் என்ன பண்ணா இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக. இவ்வளோ ப்ரெஷர் தான். ஒரு எந்தெந்த வேலைக்கும் எவ்வளோ தான், மனைவி எவ்வளோ நேசிக்கணுமோ அவ்வளோதான் நேசிக்கணும், அம்மாவை எவ்வளோ நேசிக்கணுமோ அவ்வளோதான். அளவறிஞ்சு வாழணும். அளவறிந்து வாழாத வாழ்க்கை களவறிந்தார் போல் கேடும். நீங்களே உங்களை களவாட விட்றீங்க. ஒரு செயலை செஞ்சு நீங்களே உங்களை என்ன பண்ணிட்டீங்க, மறந்து ஒரு வேலை செய்கிறதுக்கும் லயிச்சு ஒரு வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு வேலையை லயிச்சு செய்யுங்க, கொண்டாட்டமாக செய்யுங்க, மகிழ்ச்சியாக செய்யுங்க, இது தப்பு இல்லை. பட் அடுத்த வேலைக்கான வாய்ப்பை என்ன பண்ண நீங்கள் அதே ஒரு வேலையை வச்சுருந்தா தப்பு. பணம் சம்பாதிங்க, ஆனால் வாழ்கிறதுக்கு. பணம் சம்பாதிக்கிட்டே வேலையை வச்சுன்னு வாழ்கிறத வந்துட்டிங்கன்னா குற்றம். புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போது அது அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வழி இல்லை. நான் என்ன கேட்கணும், நான் இந்த வேலையை எவ்வளோ நல்லா செய்யலாம். இப்போ சத்சங்கம் இது நல்லா இருக்குது, இவங்களாம் உட்காந்து நல்லா கேட்டுனுக்குறாங்க, பேசினேக்கலாம். பாராத்திரி 12 வரைக்கும் பேசினா ஆவீங்க. சனினே தடிமாடி டைம் ஆகுது விட்றாங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சில பேர்லாம் திட்ட மாட்டாங்க, பின்னாடி திரும்பிட்டு கடிகாரத்தை பார்ப்பாங்க. எனக்கு அவமானமாக இருக்கும், நம்ம பின்னாடி கடிகாரங்கத்தி இவனுக்கு எப்படி பார்த்துட்டான்ட்டு. சில பேர் ஏந்து போவாங்க, 2 வாட்டி ஏந்து போவாங்க, டைம் ஆயிடுச்சுரா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது. திட்டினதான்றது இல்லை, இந்த மாதிரி அவமானப்படுத்துவாங்க என்ன. இங்கேருந்து பின்னாடி கடிகாரங்க திட்டு அப்படி திரும்பி அப்படி பார்ப்பாங்க. நான் உஷாராயிடுவேன், ஓ நம்ம ரொம்ப. அப்போ ஒரு வேலையை நான் முடிவு பண்ணல கூட எதிராளி என்ன பண்ணுவான், சம்டைம்ஸ் வேலை முடிவு பண்ணும், இது போதும் இதுக்கு மேலே என்ன வேலை செய்யணும் போடான்றோம். சில நாடகம் போர் வச்சு வெளியே போயிடுவோம், சில சினிமா போர் வச்சு வெளியே போயிடுவோம், வாழ்க்கையை கூட சில பேருக்கு போர் வச்சிரும், வெளியே போயிடுவோம். ஸோ வேலையாக பார்த்து உன்னை வெளியே விடுதலை கொடுத்தும் உண்டு, நான் விடமாட்டேன்னு பிடிச்சிங்கிறதும் எல்லாம் அளவறிஞ்சு வாழ வேண்டியது யார்? அப்போ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறவர் உங்களை நீங்களே இந்த வேலையை இவ்வளோ நேரம் செய்யலாம், 8 மணி நேரம், அதுக்கு தான் நமக்கு டைம்லாம் கொடுத்தாங்க. முதல்லலாம் அடிமையாக வச்சுருந்தாங்க. இந்த நிறைய புரட்சியெல்லாம் ஏற்பட்டு தான் இப்போ நம்ம 8 மணி நேரத்துக்கு வந்துக்கிறோம். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. சூரியன் உதயமானால் வேலைக்கு ஆரம்பிச்சிடணும், சூரியன் மறையிற வரைக்கும் அந்த போன சூரியன் சமயத்தில் 8 மணி வரைக்கும் வெளிச்சமாகவே இருக்கும். என்ன பண்ணுறது அது வரைக்கும்? அப்படிலாம் வச்சுருந்துக்கிறாங்க ஒரு காலத்தில். ஸோ இப்போ நாம் நம்ம வசம் வச்சுக்கிறதுனால நம்ம தான் என்ன பண்ணோம், கவனமாக கையாளணும். இந்த வேலையெவ்வளோ சரி, நான் அதை நான் கற்றுக் கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பணம்லாம் சம்பாதிச்சு நிற்காதீங்க, கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு குடிசையில் இருங்கன்னாக்கா ஒத்துப்பீங்க? இருந்தாலும் வீடு கட்டிட்டு பங்களா கட்டிட்டு ஏசி ரூம் கட்டிட்டு நல்லா இருப்பார், நாங்கள் மட்டும் குச்சிலே உட்காந்துக்கணும், போடா வாழை கத்துறேன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டேன்னா? பணம் வாழ்க்கை இல்லைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பணக்காரன் ஆகிட்டு பேருக்கு ஏழையாக இருக்கும்போது சொல்லுவான், பணம் தான் வாழ்க்கையில் உங்கள் இருக்கிற பணத்தெல்லாம் குத்துருவான். புத்தி சொல்கிறவன் எவ்வளோ சொல்லுவான், அத்தனைக்கும் ஆசைப்படுன்றானே, ஏந்துடுறா சேரில் நான் உட்காரணுன்னா விட்டுருவான். அப்போ புத்தி சொல்கிறவனா என்ன செய்வான்? அதனால் ஒரு வேலையை நீங்கள் எவ்வளோ செய்யணுன்ற புத்தி மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் தெரியும். மனைவியை எவ்வளோ மதிக்கணும்னு யாருக்கு தெரியணும்? உங்களுக்கு தெரியணும். அம்மாவை எவ்வளோ மதிக்கணும்னு யாருக்கு தெரியணும்? உங்களுக்கு தெரியணும். அம்மாவை மதிக்கிறன்ற சாக்கில் மனைவியை ஒத்துக்காமல் வாழாமல் போகிறது தப்பா இல்லையா? உன்னை நம்பி வாழ்ந்தோலை காப்பாற்றணும்.
என்னை நம்பி வாழ்ந்தவளை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு என்னை பெத்தவளை விட்டுறியா? அது சரியா? இப்போ நான் எப்படி புத்தி சொல்ல முடியும்? அம்மா அண்ணா சும்மா இல்லைடான்னு சொல்லி பொண்டாட்டிலாம் அப்படி கிடையாது. நீ யாரை வேணால் பொண்டாட்டி ஆக்கிக்கலாம், ஆனால் அம்மா எல்லோரும் ஆக்க முடியாதுன்னாக்கா அப்படி ஒரு தர்மமும் சொல்லலாம் தானே? இதெல்லாம் தந்திரம், இதெல்லாம் ஏமாத்துக்கதை அப்படி நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல கூடாது. ஏன்? யாருக்கு தெரியணும்? உங்கள் அம்மா எப்பேற்பட்டவங்கன்னு யாருக்கு தெரியணும்? உங்கள் அம்மா 4 பிள்ளை பெற்று வச்சுருப்பா, உங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் காப்பாற்றின்னு இருப்பா. அப்போ நஷ்டம் யாருக்கு? நீ போய் அம்மாவுக்கே உதவி நின்றா ஆகும்? கட்சி வரைக்கும் நீ லூசராக தான் இருப்ப. அப்படி தானே? சில பேர்லாம் பலிகாடு மாதிரி ஒரு 2 பேர் பிள்ளையும் வச்சுப்பாங்க, அது சம்பாதிச்சு கொடுத்துன்னு இருக்கும். தம்பியை காலேஜில் படிக்க வைப்பாங்க, பெரிய ஆகிடும். நான் படம்லாம் பார்த்துக்கிறேன் தானே. ஆல்மா ரஜினிகாந்த் மாதிரி என்ன அது அந்த அம்பிகா மேலே கையை போட்டுன்னு பாட்டு போடுவார். ஊரை தெரிஞ்சிக்கினேன் உலகம் புரிஞ்சிக்கினேன்ட்டு. ஊர் என்னத்தை தெரிஞ்சிக்கினேன் இல்லை, எத்தனை தெருவு எத்தனை வீட்டு நம்பர் இது தெரிஞ்சிருக்கான். அதுக்கு எப்போ ஊரை தெரிஞ்சுக்கவே முடியாது, உன்னை தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தை தெரிந்து கொள்வது சாத்தியமே இல்லை. யாரை தான் தெரிஞ்சுக்க முடியும்? அளவு யாருதே? எவ்வளோ பணம் வேணும்னு யார் முடிவு பண்ணா? எப்படி வாழணும்னு யார் முடிவு பண்ணா? நீங்கள் தான். ஒரு வேலையை எவ்வளோ செய்யணும்னு யார் முடிவு பண்ணா? என்கிட்ட ஆலோசனை கேட்டால் இதுதான் பதில். என்னான்ட்டேன் உன்னையே நீ கேட்டு என்ன பண்ண செய். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.